இல்ல பிரேமம் வரும்போது கூட எல்லாரும் சொன்னாங்க இது ஆட்டோகிராஃப் மாதிரியே இருக்கு It's a different version. அந்த ஜென் இப்ப ஜென்சி எப்படி இருக்காங்க 90s கிட்ஸ் மில்லேனியல் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி கரெக்டா இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்திருக்கும். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஆனா பட் அது மிஸ்டேக் இல்லை, அது அப்படி பார்க்கக்கூடாது. என்ன சொல்றேன்னா நம்ம இன்ஸ்பிரேஷன்ல தான் இப்போ ஆட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் கம்போட இன்ஸ்பிரேஷன் தான். ஃபாரஸ்ட் கம்பெனி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் ஒருத்தனோட லைஃப் ட்ராவல் போய்கிட்டே இருக்கும். இது ரொம்ப புதுசாக இருக்கடே எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த லைஃப் ட்ராவல் அப்படின்ற ஒன்று மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் பண்ண கதை வேறு. ஸோ இன்ஸ்பிரேஷன்றது தப்பே கிடையாது. அவன் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக அமையுது, அவ்வளோதான். ஸோ என்ன புத்திரன் அல்ஃபோன்ஸ் புத்திரன்ட்ட பேசும்போது அவர் எல்லாரும் எனக்கு கேரளாவிலேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் படம் ரைட்ஸ் வாங்கி எடுக்கல, அவங்க எடுத்துட்டாங்கலாம் சொன்னாங்க. ஈவன் பத்திரிக்கைக்காரங்களாம் நிறைய கூப்பிட்டு எனக்கு கேஸ் போடுங்கலாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏங்க இது எனக்கு ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. என் படத்தை இன்ஸ்பயர் ஆகிட்டு கூட ஒருத்தர் எடுத்திருக்காருன்னா அது எனக்கு பெருமை தான். அதை when you look at both the movies as a movie, it's completely different. It's completely different. அது நானே அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்கள் நான் பண்ண படம், நான் பண்ண ரீசன் வேறு, அவர் பண்ண படம், அவர் சொல்லியிருக்கிற மெசேஜ் வேறு. அப்போ இது எங்கே போய் இது கனெக்ட் ஆகும்? ஸோ நம்மளா என்ன பண்ணுறோம், இந்த 4 பேர் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொருத்தர்னு சொன்ன உடனே ஆட்டோகிராஃபை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஊரில் அப்படி தான். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, இப்போ 96 நான் சொன்னேன் பிரேம்குமார்கிட்ட, ஆட்டோகிராஃப் வேறு 96 வேறு. ஆனால் எங்கேயோ ஒரு ஸ்கூல் போர்ஷன் எடுத்துக்கிட்டு இது 96 அப்படின்னு சொல்லிடுறது, அது எப்போவுமே நம்மளோட மிஸ்டேக்ஸ்.